அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகை சுடரின் அன்பு வணக்கங்கள். ஒரு 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான யோசனையில இருப்பீங்க, கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஒரு சிலர் பேராமெடிக்கலுக்கு எப்பதான் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க, நான் எப்பதான் அப்ளிகேஷன் போடலாம், எப்பதான் கவுன்சிலிங் போலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இருப்பீங்க. இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்ல முக்கியமான கோர்ஸா பார்க்கப்படக்கூடியது இந்த நர்சிங் கோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நர்சிங் கோர்சஸ் பத்தின முழுமையான விவரங்கள் இதோ உங்களுக்காக இந்த வீடியோல நம்ம ஸ்பெஷலா கொடுத்திருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டீடைல்ஸ், நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீடைல்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னா என்ன? ஒரு 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி நர்சிங். இந்த படிப்போட மெயின் கோல் அப்படிங்கிறது to train students to become skilled and compassionate nurses அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்கில்லோட, ஒரு கம்பேஷனோட ஒரு பேஷண்ட்ஸை நீங்க அணுகணும். அதுக்காக ட்ரெயின் பண்ணக்கூடியதான் இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படின்றது. சோ இதுல என்னென்ன படிக்க போறோம்? ஹியூமன் அனாட்டமி, பிசியாலஜி, நியூட்ரிஷன், சைக்காலஜி, நர்சிங் ஃபவுண்டேஷன்ஸ், கம்யூனிட்டி அண்ட் மென்டல் ஹெல்த் நர்சிங், இது போல நிறைய சப்ஜெக்ட்ஸை நம்ம படிக்க போறோம். இதனுடைய படிப்போட விவரம் மற்றும் கால அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இதனுடைய கால அளவு அப்படிங்கிறது பிஎஸ்சி நர்சிங்கா இருந்தா 4 இயர்ஸ், டிப்ளமோ இன் நர்சிங்கா இருந்தா 3 இயர்ஸ், டிப்ளமோ இன் ஆயுர்வேதா நர்சிங் அண்ட் பார்மசி 2.5 வருஷம். சோ இதெல்லாம் நீங்க முடிக்க முடியும். அடுத்து இது படிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும் அல்லது பியூர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். 12th ஒரு உயிரியல், இயற்பியல், வேதியியல், கணிதம் படிச்சிருக்கணும் அல்லது தாவரவியல், விலங்கியல், வேதியியல், இயற்பியல் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்ன அப்படின்னா, எய்ம்ஸ் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி நியூ டெல்லி, போபால், புவனேஸ்வர், ஜோத்பூர், பாட்னா, ஜெய்ப்பூர், ரிஷிகேஷ் இது மாதிரியான இடங்கள்ல நீங்க போய் வேலை செய்ய முடியும். அல்லது ஜிப்மரோட நுழைவுத் தேர்வு இணையதள முகவரி இந்த இடத்துல கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இணையதளத்துல போய் பாருங்க. www.jipmer.edu.in அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க போய் ஜிப்மர் மருத்துவமனைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர், இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். NIA.nic.in அப்படிங்கிற இணையதளத்துல போய் பாருங்க. அடுத்து ஆர்ம்டு போர்சஸ்ல மிலிட்டரியில போயிட்டு நீங்க வந்து நர்சஸா ஒர்க் பண்ணலாம். அதுக்கு www.afmc ஆர்ம்டு போர்சஸ் மெடிக்கல் காலேஜ்.nic.in அப்படிங்கிற இணையதளம். சோ இந்த இணையதளம் எல்லாத்தையும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி அந்த இணையதளத்துல போயிட்டு அதுக்கான டீடைல்ஸை பார்த்துக்கலாம். அடுத்து ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல நீங்க அப்ளை பண்ணலாம். www.herci.in அப்படிங்கிற இணையதளத்துல. மருத்துவ கல்வி இயக்ககத்தால் நடத்தப்படும் மாநில அளவிலான கலந்தாய்வு மூலம் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ பிஎஸ்சி நர்சிங்க்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்ததுன்னா அந்த கவுன்சிலிங் மூலயமா தான் நீங்க காலேஜஸ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் அப்படிங்கிறது tnhealth.tn.gov.in அப்படிங்கிறது தான். சோ தமிழ்நாட்டுல எத்தனை காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். அரசு செவிலியர் கல்லூரி தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் காலேஜ் 5 இருக்கு. சென்னை, மதுரை, செங்கல்பட்டு, தேனி மற்றும் சேலத்துல இருக்கு. இதே தனியார் செவிலியர் கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 183 காலேஜஸ் இருக்கு. சுயநிதி கல்லூரிகள், செல்ஃப் பைனான்ஸ்டு காலேஜஸ் அப்படிங்கிறது 6 காலேஜஸ் இருக்கு. சோ நீங்க பேராமெடிக்கல்ல கவுன்சிலிங்ல போய் உட்காரும் போது என்னென்ன காலேஜ் இருக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிஎஸ்சி நர்சிங் தான் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான காலேஜஸை நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கறதுக்கு நீங்க முன்னாடியே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ், இதனால வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா, அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் செவிலியராக பணியாற்றலாம். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டா நான் அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் படிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சா கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியும். மிலிட்டரியில நீங்க போய் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா அதுக்கான சேலரி அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். சோ நம்ம தமிழ்நாட்டுல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கன்னா அது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேலரி வேரி ஆகும். ஒரு 10,000 இருந்து ஒரு 30,000 40,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இதே நீங்க ஃபாரின் போட்டீங்கன்னா உங்களுடைய சேலரியே ஒரு 1 lakhல இருந்து ஆரம்பிக்கும், 1.5 லட்ச ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். அது மாதிரி வேலைகள்ல நீங்க போய் சேரலாம், கண்டிப்பா சம்பாதிக்கலாம்.
பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.